ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்விங் ஸ்மார்ட் ரேட். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, நம்மளோட ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு டேரெக்டாகவே பார்த்துடலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து நம்மளோட ஸ்டாக்ஸ் வந்து 2 3 4 5 6 7 அவுட் ஆஃப் 1 ஸ்டாக்ஸ் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. மிச்சம் 5 ஸ்டாக்குமே வந்து டவுன் ஆயிருக்கு. ஓகேவா, எதனால அப்படின்னா இன்றைக்கி நெஃப்டி வந்து க்ளோஸ் டு 300 பாயிண்ட்ஸ் வந்து டவுன். ஸோ அதனால் சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டாக்ஸுமே வந்து டவுன் ஆயிருக்கு. பட் அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை, ஏன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருக்கோம். அதனால் எந்த ஒரு ஃபியருமே இல்லாமல் அந்த ஸ்டாக்ஸில் வந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். அப்கமிங் டேஸில் அதை நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஓவராலில் வந்து நம்ம ஸ்டாக்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வரைக்கும் பிக் பண்ண ஸ்டாக்ஸில் லாஸ்ட்டாகவே ஒரு 200 பாயிண்ட்ஸ் அவுட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 300 பாயிண்ட்ஸ் அவுட்டு, க்ளோஸ் டு 500 பாயிண்ட்ஸ் டவுன் ட்ரெண்டில் இருந்தாலுமே நம்மள்ட்ட வந்து 50 அவுட் ஆஃப் 50 வந்து கொஞ்சம் பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இன்னுமே 4% ப்ராஃபிட்டில் இருக்குது. இது இன்னும் 3%, இது இன்னுமே 1%. ஸோ இது மூணுமே வந்து என்ன இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவ் ட்ரெண்டில், நாலுமே வந்து நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நம்ம எப்பவும் போல் என்ன பண்ணுவோம் அப்படின்னோம்னா, நம்ம டாப் அப் வந்து ரெகுலராக பண்ணிவிட்டு புதுசாக இன்றைக்கி பை பண்ண வேண்டிய ஸ்டாக்கையுமே நம்ம வந்து பை பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் நான் பார்க்கும்போது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்தான். பட் ஓவர் செல்லிங் ப்ரெஷர் வந்து வந்ததுனால ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து டவுன் ட்ரெண்டில் வந்து ஃபால் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நம்ம வழக்கம் போல் ஓகேவா, நம்ம எப்போவுமே டென்ஷன் ஃப்ரீ ட்ரேடு தான் நம்ம எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறோம். ஒரு ஸ்டாக்கை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், அது எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம், அதாவது டவுன் ட்ரெண்டை ஃபுல்லாக நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இதில் வந்து ப்ரைமரி திங்ஸு. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட கான்செப்ட் படி புதுசாக வந்து ஒரு ஆட் ஆன் பண்ணுறதுனால எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் காட்டுறேன், 1 by 1 நம்ம வந்து ஆட் ஆன் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், ஸோ கோயிங் ஃபார்வர்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னோம்னா, நம்மளோட இதில் வந்து ஸ்டாக்ஸை வந்து லைவில் எதெல்லாம் பிக் பண்ணுறோமோ அதையுமே வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் இந்த வீடியோவோட வந்து இன்க்ளூட் பண்ண பார்க்குறேன். ஓகேவா, அது இன்னும் கொஞ்சம் மோர் வந்து கிளாரிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நடந்தது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ண முடியாது, பட் ஆனால் 1 or 2 ஸ்டாக்ஸ் வந்து இப்போ பிக் பண்ண ஆரம்பிக்குது. அதாவது நேற்றிருந்து நம்ம இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்கமிங்கில் அது ரிசல்ட் வரும்போது அது வந்து லைவாகவே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறதுக்காக வந்து நம்ம அது பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ வழக்கம் போல் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி 3 ஸ்டாக்ஸில் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கிறதுல வந்து டாப் அப் பண்ணணும். ஸோ அது வந்து இப்போ டாப் அப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எம்எம்டிசி, இதில் தான் வந்து நம்ம 10,000 போட போகிறோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இந்த ஃபார்மெட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதனால் அதே ஃபார்மெட்டில் வந்து நான் வந்து பில் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. ஸோ இன்றைக்கி டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23rd June 2026. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எம்எம்டிசியில் வந்து டாப் அப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ரெண்டாவது எந்த ஸ்டாக்கு, ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, இதுவுமே வந்து நம்ம டாப் அப் தான் பண்ணுறோம். ஸோ அடுத்து ரொம்ப நெகட்டிவில் இருக்கிறது இவன் தான், ஐடிஐ. ஸோ உங்களுக்கு நம்ம பண்ணுற கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா வந்து இந்த வீடியோக்கு கீழேயே வந்து உங்களோட டீட்டெயில்ஸை இன்புட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் கைட் பண்ணுறோம். ஸோ இது வந்து 73.20 வழக்கம் போல் 136 ஸ்டாக்ஸ் வந்து வாங்கலாம். ஸோ இங்கேயுமே நம்ம போட்டுக்கலாம் 136 ஸ்டாக்ஸு 73.20. ஸோ இப்போ பாருங்களேன், உங்களுக்கு இது ஃபிகர்ஸ் வந்து மாறுறது தெரியும். இதுதான் ஹையஸ்ட்டாக இருந்துச்சு நம்மள்ட்ட. இப்போ பாருங்கள், நம்ம டாப் அப் பண்ணதுனால எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்குன்னு. ஸோ ஸ்டாக்ஸ் வந்து மறுபடியும் வந்து சேனல் வந்து மாறி பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு மாறும்போது நம்ம இதில் வந்து குயிக்காக வெளியே வந்துடலாம். இன்னும் கூட நல்ல ப்ராஃபிட்டில் வெளியே வரலாம்.
ஸோ அது அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு காட்டும்போது இன்னுமே உங்களுக்கு பெட்டராக புரியும். ஸோ நம்ம டிவியேட் ஆகாமல் இதை முடிச்சிடலாம். 473.95. ஓகே, 473.95. இதில் எவ்வளோ ஸ்டாக்ஸ்னால் 21 ஸ்டாக்ஸ் நம்ம வாங்கலாம். இப்போ பார்த்துட்டோம். நம்ம என்ட்ரி போட்டுடலாம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஃபிகர்ஸ் மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து டாப் அப் பண்ணுறதுனால நம்ம ஆக்சுவலாக இருக்கிற லாஸை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் இந்த கான்செப்டில் வந்து பெரிய அட்வான்டேஜே நமக்கு. அடுத்து வந்து 308. இங்கே வந்து 32 வாங்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டுக்கு போயிடுச்சு. ஏன்னா இங்கே டாப் அப் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம கான்செப்ட் படி நம்ம வந்து டாப் அப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னையோட நியூ ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டடான கம்பெனி தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நம்ம செக்மெண்ட்டில் எப்போவுமே சொல்கிறது தான், எல்லா ஸ்டாக்குமே நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஒரே செக்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி போகக்கூடாது. அப்படி போனீங்க அப்படின்னா அந்த செக்மெண்ட் கம்ப்ளீட்டாக அடி வாங்கும்போது உங்களோட கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோவுமே வந்து கொலாப்ஸ் ஆயிரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் செக்டாரை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து மார்க்கெட் என்ன தான் டவுனில் இருந்தாலும் அட்லீஸ்ட் நமக்கு வந்து 50 அவுட் ஆஃப் 50 வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ சாஃப்ட்வேர் செக்டாரை வந்து எதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கம்பெனியில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. வால்யூம்ஸாக இருக்கட்டும், இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், எம்எஃப் வந்து அதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற குவான்டிட்டிஸாக இருக்கட்டும், அவங்களோட ரிப்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணியிருக்கோம். எப்பவும் போல் இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஹவு டு பிக் தட். 1 or 2 இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நான் சும்மா காட்டுறேன் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு. ஸோ இதுவுமே அது அவங்க கம்பெனியோட சைடு இருந்து ப்ரொவைட் பண்ண டாக்குமெண்ட் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவுமே சொனாட்டா சாஃப்ட்வேர்ஸ் இந்த கம்பெனி தான் வந்து நம்ம இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டாக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கம்பெனியில் நம்ம சொன்ன மாதிரி இந்த கம்பெனி வந்து ஒரு அமால்கமேஷன் வந்து என்சிஎல்டியில் வந்து அப்ரூவல் வாங்கிடுச்சு. ஸோ கோயிங் ஃபார்வர்டு வந்து 2 கம்பெனி வந்து ஒரே கம்பெனியாக மர்ஜ் ஆக போகுது. அமால்கமேஷனுங்கிறது அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது மூலமாக அந்த கம்பெனியோட பிஸ்னஸும் இவங்களுக்கு வரும், இவங்க ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற பிஸ்னஸும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இதனால் வந்து கம்பெனிக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். அது மட்டும் இல்லை, இந்த கம்பெனியோட வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து ரீட் பண்ணும்போது நிறைய நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இவங்க வந்து ஏஐ ரிலேட்டடாக வந்து நிறைய சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டாப் மேஜர் கம்பெனிஸ்க்கு வந்து இவங்க வந்து சர்வீசஸ் கொடுக்குறாங்க. அது மூலமாக தான் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து 2 பெரிய லார்ஜ் ஆர்டர்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பெரிய அமௌண்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. அதுவுமே வந்து அவங்க கம்பெனி வந்து கேரியரை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்களோட ரெவென்யூ வந்து எந்த அளவுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இது மாதிரி வந்து மல்டிபிள் சினாரியோஸ் அனலைஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து டைரெக்டாக நம்ம வந்து ஸ்டாக்ஸை வந்து என்ட்ரி போட்டுடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த ஸ்டாக் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். மேபி ஸ்விங் ஸ்டாக் வந்து அவங்க அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் நிறைய லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்னென்னு தெரியாது. ஸோ இது மாதிரி ஸ்விங் ஸ்டாக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கன்சிஸ்டன்ஸான ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியும். அந்த லாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்லேருந்து அவங்களால வெளியே வர முடியும். இப்போ வந்து கரெக்டாக 289 இருக்குது. 173 ஸ்டாக்ஸ் நம்ம வந்து வாங்கலாம். 173 கரண்ட் ப்ரைஸே போட்டு நான் சேவ் கொடுக்குறேன். ஸோ இது அப்கமிங் டேஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து எப்போ வீடியோ போட்டாலும் அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆன் டைமுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதையுமே நான் இங்கே போட்டுடுறேன். இது வந்து நியூ ஃபண்ட்ஸ் 173 289.
ஸோ அந்த கம்பெனியோட பேர் வந்து இங்கே போட்டுருவோம். சாரி, ஸோ Sonata Softwares நம்ம வந்து போட்டுட்டோம். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ் நவித். வில் see you tomorrow. Bye bye guys.